கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு இந்த சாய்நாதர் நமக்கு ஒரு எபிசோட்லேயும் நமக்கு ஒரு டைட்டில் கொடுத்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த எபிசோடு எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்கிடும். 18ஆம் தேதி மொத்தமாக கூட்டினாலும் 9 வருகிறது. 18/8/19 இன்று வியாழக்கிழமை. இன்று என்ன நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் டே. நான் போன எபிசோட்லேயே சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இன்று தேங்க்ஸ் கிவிங் டே. பாபாவுக்கு நன்றி மட்டும்தான் நான் சொல்ல வேண்டும். அதற்காக ஒரு டைட்டிலே தேடினேன். சத்தியம் எனக்கு கிடைக்கல, என்ன டைட்டில் வைக்கிறதே இது இல்லைன்னா பாபா ஈஸியாக டக்குன்னு கொடுத்துருவார். பாபாவுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று தவித்து கொண்டிருக்கும் போது நாங்கள் இசையமைத்த ஒரு பாடல் அப்படி முன்னாடி வந்து நின்றுது. அந்த பாடலின் பல்லவியிலிருந்தே டைட்டில் வச்சிட்டோம். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நாம் வணங்கும் தெய்வத்திற்கு. அற்புதமாக இந்த டைட்டிலை கொடுத்து சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார். சாய்நாதருக்கு நன்றி, அந்த ஒரு வார்த்தை தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம வேற என்ன செய்ய முடியும் நம்ம, இல்லையா? சாஷ்டாங்கமாக விழுந்து ஒரு நமஸ்காரம் பண்ணலாம். இன்று சாய்நாதருக்கு தேங்க்ஸ் மட்டும் சொல்லுவோம், அவர்கிட்ட எந்த கோரிக்கை வைக்க வேண்டாம். நம்ம இன்று 18ஆம் தேதி வியாழக்கிழமை, 9 வருகின்ற கூட்டினால் 9 வருகின்ற ஒரு அற்புதமான நாள். அதனால் இன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். எல்லோரும் பாபாவுக்கு நன்றி மட்டும் சொல்லுவோம். அப்படி நன்றி சொன்ன 4 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அமர்க்களப்படுத்தி இருக்கிறார் அந்த 4 சகோதரிகளுக்கும். என்ன அற்புதம் நடந்தது அந்த சகோதரிகளுக்கு? அந்த சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையை சேர்ந்த சகோதரி கீதா அவர்கள். சகோதரிக்கு ஷீரடிக்கு போகணும் ரொம்ப ஆசை. அடிக்கடி ஷீரடிக்கு போகிறவங்க தான். எத்தனை முறை ஷீரடி சென்றாலும் இன்னொரு முறை போக மாட்டோமான்னு தான் நமக்கெல்லாம் தோணும். சகோதரிக்கு ஷீரடி போகிற ட்ரிப்பு கேன்சல் ஆகிருச்சு, ஒரு நல்ல விஷயத்திற்காகத்தான். ஏன்னா சாய்நாதர் காரண காரியம் இல்லாமல் எதையும் செய்வதில்லை. அப்போ சகோதரி பாபாட்ட போய் வேண்டிக்கிறாங்க, ஷீரடி தான் வர முடியல, என் கனவிலாவது வருகிறீர்களா? பாபா என்ன ஆசீர்வாதம் செய்தார், அமர்க்களப்படுத்தியிருக்கார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து பெங்களூரை சேர்ந்த சகோதரி தீபா அவர்களுக்கு பாபாவிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். சாய்நாதர் அற்புத மழையை பொழிகிறார் சகோதரிக்கு. அது மட்டும் இல்லை, போன எபிசோடில் இவங்க பேர் உள்ள ஒரு சகோதரி கிரகப்பிரவேசம் பண்ணாங்கன்னு ஒரு அற்புதம் சொன்னோம். அது சகோதரிக்கு எந்த விதத்தில் இன்ஸ்பிரேஷனாக அமைந்தது, அதையும் நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி அவர்கள். சகோதரிக்கு அற்புதம் நிகழ அவங்க தோழிக்கு நிகழ்ந்த அற்புதத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். சகோதரிக்கு உடல்நிலை சரியில்லை, ஆரத்தி அட்டன் பண்ண முடியல. பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அமர்க்களப்படுத்தியிருக்கார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். இப்படி 3 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா அமெரிக்காவில் வசிக்கும் சகோதரி சசிகலா அவர்கள் விசாவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு காத்திருக்காங்க. பாபாவின் பாதங்களைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சாய்நாதர் எப்படி கைட் பண்ணார், அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். இப்படி பிரமாதமாக 4 அற்புதங்களை கொடுத்து இந்த தேங்க்ஸ் கிவிங் டேவை சிறப்பித்திருக்கிறார் சாய்நாதர். பாபாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு இந்த அற்புதங்களின் மூலமாக அற்புதமாக உணர்த்தி இருக்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மீண்டும் நன்றி அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய வார்த்தை தவிர நம்மகிட்ட வேறு வார்த்தை இல்லை. நன்றிங்கிற வார்த்தையை மட்டும் பாபாவுக்கு சொல்லி இந்த பிரமாதமான அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு, அதை சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற 22ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பிக்குது இல்லைங்களா? நம்முடைய கோபுரம் டிவியில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி பகல் 12:45க்கு ஒளிபரப்பாக இருக்கிறது. அந்த நிகழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, நவராத்திரி நாயகிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நம்முடைய சப்ஸ்கிரைபர் சகோதரி ஸ்ரீசுதா அவர்கள் வழங்குகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை எல்லோரும் கண்டுகளிக்க வேண்டும். நவராத்திரி நாயகிகளின் ஆசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி கீதா அவர்கள் சந்தோஷமாக குதூகலமாக நம்மள்ட்ட இருந்த அற்புதத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சகோதரி வாழ்வில் என்ன நடந்தது, அமர்க்களப்படுத்தி இருக்கிறார் சாய்நாதர்.
ஒரு விஷயம் சாய்நாதர்கிட்ட கேட்குறோம்னா அதோட ஒருபடி மேலே போய் தான் செய்கிறார். அது நடந்து முடிஞ்சோடனே அவருக்கு மிகப்பெரிய நன்றியை நாம் எல்லோரும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறார் சாய்நாதர். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூலை மாதம் 22ஆம் தேதி ஷிரடி போகிறதுக்கு டிக்கெட் போட்டிருக்காங்க. 22, 23 2 நாள் குடும்பத்தோட சகோதரி, கணவர், அவங்களுடைய மகள் 3 பேரும் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் 21ஆம் தேதி வந்த செய்தி இவங்க டிக்கெட்டை கேன்சல் பண்ண வேண்டிய ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகளுக்கு இன்டர்வியூ. ஒரு நல்ல விஷயம், அற்புதமான விஷயம். ஏன்னா சாய்நாதர் காரண காரியம் இல்லாமல் எதையுமே செய்வதில்லை. மகளுக்கு இன்டர்வியூ வருது, நீ அதை அட்டன் பண்ணு, நீ என்னை அப்புறம் பாரு அப்படிங்கிற மாதிரி டிக்கெட்டை கேன்சல் பண்ண வச்சுட்டார். சகோதரிக்கு மனதுக்குள்ளே ஒரு சிறிய வருத்தம் இருந்தாலும், மகளுடைய இன்டர்வியூக்கு தானே பண்ணுறோம், பரவாயில்ல இருக்கட்டும், பாபாவோட ஆசீர்வாதம் இப்படி கிடைக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மகள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ரிசல்ட்டுக்காக காத்திருக்காங்க. சகோதரிக்கு அந்த வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஷிரடிக்கு போலையே டிக்கெட்டை போட்டு கேன்சல் பண்ணிட்டோமே, சரி பாபா தான் ஏதோ பிளான் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சாங்க. நேராக பாபாட்ட போய் உட்காந்தாங்க. பாபா, என்னை ஷிரடிக்கு தான் நீங்கள் வர விடலை, மகளுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டீங்க, அதில் நீங்கள் வெற்றியை கொடுப்பீர்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு. இப்போ நான் கேட்குற ஒரு விஷயத்தையே செஞ்சு கொடுக்குறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி பாபா பார்த்துக்கிட்டே இருக்கார். சகோதரி சொல்கிறாங்க, எல்லாரும் கோபுரம் டிவியில் பார்க்குறேன், எல்லா சேனல்லையும் பார்க்குறேன், கனவில் வந்தாருங்கிறாங்க. நீங்கள் என் கனவில் வந்ததே இல்லையே பாபா, ஒரு நாளாவது வரக்கூடாதா அப்படின்னாங்க. சகோதரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. தினமும் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு பாபாட்ட போய் உட்காருவாங்க. நீ கனவில் நீங்கள் வரவே இல்லையே, நான் எத்தனை வாட்டி கேட்டேன், ஏன் வரல, இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 28ஆம் தேதி காலையில் அதே மாதிரி எழுந்திரிச்சாங்க. கனவு வரல. நேர போய் பாபாட்ட உட்காந்தாங்க. பாபா, இன்றைக்கி கனவுலேயும் நீங்கள் வரல, என்னை ஷீரடிக்கும் கூப்பிட மாட்டீங்க, கனவுலேயும் வர மாட்டீங்க, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி பேசிட்டு வந்துட்டாங்க. கணவர் கூப்பிட்டார். அம்மா இங்கே வாங்கம்மா அப்படின்னாரு. என்ன விஷயங்கன்னாரு. எங்கேயாவது போகலாமா, நம்ம ஷிரடி ட்ரிப் தான் கேன்சல் ஆகிடுச்சு, நம்ம கோயம்புத்தூர் நாகசாய் பார்த்துட்டு வருவோம்மா, போய் அப்படியே அங்கேருந்து பொள்ளாச்சி அந்த மாசாணி அம்மன் அதையும் பார்த்துட்டு வருவோம்மா, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கணவர் திடீர்னு பேசிக்கிட்டே இருந்தவர், ஏம்மா ஷீரடிக்கே போயிடுவோமா அப்படின்னாரு. என்னங்க விளையாடுறீங்க, இப்போ டிக்கெட்லாம் கிடைக்க வேண்டாமான்னு. இருமா அதே ட்ராவல் ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன், டிக்கெட் இருந்தால் போகலாமான்னார். என்னங்க ஷீரடி போகிறதுக்கு என்னங்க பேசுங்க அப்படின்னாங்க. அவர் பேசினா டிக்கெட் இருக்கு, அன்றைக்கி 28ஆம் தேதிக்கே டிக்கெட் இருக்குது ஃப்ளைட்டில். உடனே புக் பண்ணிட்டார். சகோதரிக்கு நடப்பது கனவா நினைவானே தெரியல. நேராக பாபாட்ட போய் உட்காந்தாங்க. பாபா, நான் கனவில் வாங்கன்னா நீங்கள் இப்போ நினைவில் என்னை ஷீரடி அழைத்து செல்கிறீர்கள், ரொம்ப நன்றி பாபான்னு சொல்லிவிட்டு ஷீரடி கிளம்பிட்டாங்க. நேராக ஷீரடியில் போய் இறங்குறாங்க. சகோதரி கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு நன்றி சொன்னார்கள். பாபா, நான் கனவுல தான் கேட்டேன், நீங்கள் நினைவிலே உங்களை பார்க்க வைக்க போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு செக்இன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மகளுடைய ஃபோன் ஒலிக்குது. எதற்காக பாபா ஷீரடிக்கு வர வச்சார் பாருங்கள், அதுதான். மகள் ஃபோன் எடுக்கிறாங்க. சந்தோஷமான செய்தி. மகளுக்கு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க இல்லையா, வேலை கிடச்சிருச்சு. அம்மா எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சுமா, நான் ஜாயின் பண்ண போகிறேம்மா. சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம். அங்கிருந்தே பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஷீரடி மண்ணில் அந்த செய்தி கிடைக்க வேண்டும், அதான் சாய்நாதரோட ஆசை இல்லையா. அற்புதமாக ஷீரடி வர வைத்து, ஷீரடி ஹோட்டலில் நிற்கிற நேரத்தில் அந்த செய்தியை வர வைத்தார் சாய்நாதர். அடுத்து பாபாவின் தரிசனம். சாயங்காலம் பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இங்கே பாருங்கள், அற்புதமாக தரிசனம். அந்த தரிசனம் ஒரு முறை 2 முறை இல்லை, 4 முறை தரிசனம் கிடச்சிருக்கு சகோதரிக்கு. சகோதரி உருகி சொல்கிறாங்க, ஆனால் ஒரு முறை போனால் ஒரு உறுதி கிடைக்கும்ல, நாங்கள் 4 முறை போனோம் பாருங்கள், 16 உதி பாக்கெட் எங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக அப்படியே கை நிறைய உதி கொடுத்தாருண்ணா, எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம்ண்ணா எங்களுக்கு. அப்புறம் ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி மீண்டும் பாபாவை ஒரு வாட்டி பார்க்குறதுக்கு போகிறோம். அந்த குருஸ்தானம் சுற்றி வரோம். என் மகளின் தலை மீது கரெக்டாக ஒரு வேப்பிலை விழுதுண்ணா. அவள் எடுத்து பார்த்துட்டு, அம்மா வேப்பிலம்மா அப்படின்னா, எனக்கு கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு நன்றி சொன்னேன். பாபா எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்கள் மகளுக்கு இல்லையா. கரெக்டாக ஷீரடி கிளம்புற அன்னைக்கு இன்டர்வியூ வர வச்சார். அடுத்து ஷீரடி இறங்கினோடனே வேலையை கன்ஃபார்ம் பண்ணார். அப்புறம் பாபா தலையில் தொட்டு ஆசீர்வாதம் செய்வது போல் கரெக்டாக மகளின் தலை மீது வேப்பிலையை போட்டு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார். உண்மையிலே லக்கி சைல்டு தான் அவங்க இல்லையா. சகோதரி இந்த அற்புதத்தை நம்மள்ட்ட அவ்வளோ சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் பாபா மனசை வச்சுட்டாருன்னா நம்ம ஷீரடியில் தான் இருப்போம். அதைத்தான் என்னுடைய அற்புதத்தின் மூலமாக பாபா நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். உண்மை சத்தியம். பாபா நினச்சிட்டார்னா நம்மளை அப்படி ஒரு செகண்டில் ஷீரடி கூட்டு போயிடுவார். அதுதான் சாய்நாதர். அதனால் நம்பிக்கையோடு காத்திருங்கள். யாரெல்லாம் ஷீரடி போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ நம்பிக்கையோடு காத்திருங்கள், பொறுமையாக காத்திருங்கள். நிச்சயமாக அந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பார்.
போயிட்டு வந்துட்டு பாபாவுக்கு ஒரு தேங்க்ஸ் மட்டும் பண்ணிவிடுங்க நீங்கள். இப்படி பிரமாதமான அற்புதத்தை சகோதரி நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து பெங்களூரை சேர்ந்த சகோதரி தீபா அவர்கள். சகோதரிக்கு ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பிரமாதமான அற்புதம் நடந்திருக்கிறது. அதையே நம்ம இன்னும் சொல்லாமே இருக்கோம். சொல்லணுமா வேண்டாமா? தப்பு பண்ணிட்டோமே, நம்ம உடனே சொல்லணும். நீங்கள் அடிக்கடி சேனலில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அற்புதங்கள் நடக்கும்போது நம்ம வெளி உலகுக்கு சொல்லணும்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. நான் இப்போ சொல்கிறேன்னா இதை எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணா. பாபா ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா பிரமாதமாக கொடுப்பார் அப்படிங்கிறது அந்த அற்புதம் நான் சொல்கிறேன். எனக்கு 5 வருடங்களுக்கு முன்னால் குழந்தை பிறந்தது. குழந்தையை பார்த்து கொள்வதற்கு யாருமே கிடையாது. அந்த 1 மாதம் லீவு கொடுத்துருந்தாங்க. அதில் குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டேன். அடுத்த ஆஃபீஸில் போய் கேட்டேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். எங்கள் மேனேஜர் முடியவே முடியாதுன்ட்டார். சான்ஸே கிடையாதுமா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் எதிர்பார்க்காதீங்க நீங்கள் அப்படின்ட்டார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நேர பாபாவின் பாதங்களை தான் கெட்டியாக பிடித்து கொண்டேன். பாபா, எனக்கு என் குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா நான் இருந்து பார்த்துக்கிட்டு தான் சேஃபாக இருக்கும். உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொல்கிறா, நீ ஏன் உங்கள் மேனேஜர்கிட்டே பேசிகிட்டு இருக்க, அதை விட ஹையர் அத்தாரிட்ட பேசுங்கிறா. இன்றைக்கி நான் பேச போகிறேன், நீங்கள் கூட வாங்க பாபா. பாபாவை அழைத்து கொண்டு சகோதரி செல்கிறார்கள். அலுவலகத்தில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. ஒரு லெட்டர் எழுதினாங்க. நேர் ஹையர் அத்தாரிட்டியை போய் பார்த்து லெட்டர் கொடுத்தாங்க. அந்த ஹையர் அத்தாரிட்டி சொன்னார், அம்மா 1 மாதம் வேணால் கொடுக்குறேன், அதுக்கு மேலே எனக்கு கொடுக்குறதுக்கு பவர் கிடையாதுமா, நீங்கள் போங்க அப்படின்ட்டார். சகோதரிக்கு ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, 1 மாதம் குழந்தைங்களை பார்த்துக்கலான் இருந்தாலும் அதன் பிறகு என்ன பண்ணலாம், சரி பேசாமல் வேலையை விட்டுருவோம், ஏன்னா குழந்தைங்க தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சி போய் சீட்டில் உட்காந்தாங்க. அடுத்த 1 ஹவரில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. அது 2020. என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, உலகமே ஸ்தம்பித்த நேரம். ஆஃபீஸில் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நாளையிலேருந்து யாரும் ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஆனால் அன்றைக்கி ஆரம்பித்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்றைக்கி 5 வருஷம் ஆச்சுன்னா நான் இன்றைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா, நான் இப்போ பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சகோதரி சொல்கிறாங்க. இன்று குழந்தைகளை அற்புதமாக வளர்த்து கொண்டிருக்கிறேன்னா சாய்நாதருக்கு தினம் தினம் நன்றி சொல்லுகிறேன். அந்த மேனேஜர் 1 மாதம்தான் முடியும், அதுக்கு மேலே எனக்கு பவர் இல்லைன்னாரு. ஆனால் சாய்நாதர் என்னை 5 வருடம் இப்போ தொடர்ந்து என்னை வேலை பார்க்க வைத்திருக்கிறார். வீட்டிலேயே உட்காந்து ஜம்முனை என் குழந்தைகளையும் பார்த்து கொண்டு நான் வேலையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி கொண்டிருக்கிறேன். நாங்கள் சகோதரிக்கு நேற்று ஒரு அற்புதம் நடந்திருக்கு. நேற்றுன்னா 15ஆம் தேதி, இந்த ஷூட்டிங் 16ஆம் தேதி பண்ணுறோம். 15th அன்றைக்கி சகோதரிக்கு ஒரு அற்புதம். அன்றைக்கி சகோதரி பாபா ஆலயத்துக்கு போயிருக்காங்க. பெங்களூரில் அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற பாபா ஆலயத்துக்கு போயிருக்கிறாங்க. பாபாவை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைக்கிறார்கள். பாபா, நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம், உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் நாங்கள் சொந்த வீடு வாங்க முடியும், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாபா எனக்கு அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். அந்த ப்ரீஸ்ட் உதி கொடுக்குறாரு. உதி கொடுக்கும்போது அந்த ப்ரீஸ்ட்டுக்கிட்ட சகோதரி ஒரு விஷயம் கேட்குறாங்க, சார் பக்கத்தில் ஏதாவது வீடு இருக்குமா, இதான் எங்கள் பட்ஜெட்டு, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே கிடச்சா நாங்கள் வாங்கிக்கலான் இருக்கோம்னா. அம்மா 2 வீடு இருக்குமா பார்க்குறீங்களா? அந்த ப்ரீஸ்ட் சொன்னார். உடனே ஆளை வர வச்சார். சகோதரியை கொண்டு போய் காமிச்சார். சகோதரிக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கான். 2 வீடுமே பிரமாதமாக இருக்குண்ணா, எனக்கு இதில் ஏதாவது ஒன்று நான் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவேன். ஆனால் நான் வீட்டுக்கு போய் கணவர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணணும். அடுத்து எனக்கு என்னென்னா பாபாவோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கோபுரம் டிவியில் இன்றைக்கி எபிசோடில் வீட்டை பற்றி ஏதாவது ஒரு செக்மெண்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் நான் இந்த வீட்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி பாபாட்ட சொல்லிட்டு வராங்க. அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்து ஃபோனை ஓப்பன் பண்ணி எபிசோடு பார்க்குறாங்க. 2வது அற்புதமே தீப ராமச்சந்திரன் ஒரு சகோதரிக்கு வீடு கிரக பிரவேசம், அதுக்கு பாபா வந்தார்னு ஒரு அற்புதம் சொல்கிறோம். சகோதரியின் பேரும் தீபா. சகோதரி கண்களில் கண்ணீர் வந்துருச்சு. பாபா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அதாவது ஏதாவது வீடு சம்மந்தப்பட்ட ஒரு அற்புதம் வரணும்னு சகோதரி வேண்டிக்கிட்டா, உன் பெயர்லேயே கொடுக்குறேன் அற்புதத்தை, உனக்கும் அந்த அற்புதம் நிகழும், நானும் வருவேன் கிரகப்பிரவேசத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். சகோதரி சொல்கிறாங்க, அண்ணா நான் வீடு வாங்குவேன்னா பாபாவை கிரகப்பிரவேசத்துக்கு அழைப்பேன், பாபா நிச்சயம் வருவார்னு சொல்கிறாங்க. அதுதான் சத்தியம். நம்பிக்கையோடு பாபாவின் பாதங்களை பிடித்து கொள்ளும்போது இல்லையா, அன்றைக்கி 1 மாதம்தான் கிடைக்கணும் மேனேஜர் சொல்கிறாரு. சகோதரி பாபாவின் பாதங்களை பிடித்து கொள்கிறார்கள். இன்றைக்கி 5 வருடங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருக்காங்க சகோதரி. பாபாவின் ஆசீர்வாதம் இல்லையா? சகோதரிக்கு இந்த ஆசீர்வாதத்தையும் பாபா செய்வார். சகோதரிக்கு மட்டுமல்ல, சொந்த வீடு கேட்டு காத்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் பாபாவின் ஆசீர்வாதம் சத்தியமாக உண்டு. கவலையப்படாதீங்க, நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பார் சாய்நாதர். கிரகப்பிரவேசத்துக்கு சாய்நாதர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். கவலையப்படாதீங்க. பிரமாதமாக இன்று 2 அற்புதங்கள் பிரமாதமாக கொடுத்தார் சாய்நாதர். 3வது அற்புதம் பாருங்கள். ஒரு சகோதரி ஆரத்திக்கு போக முடியலன்னு வருத்தப்படுறாங்க.
என்ன அற்புதம் பண்ணுறாரு பாருங்களேன். அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு நீ எதை வேண்டுமானாலும் கேளு, அதான் சாய்நாதர் சொல்கிறார். சகோதரி, நியாயமான ஆசை, ஆரத்தி பார்க்க வேண்டும் இல்லையா? வாங்க அது என்ன அற்புதம் பார்த்துருவோம். சென்னையை சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி அவர்கள், சகோதரியுடைய தோழி, அவங்க ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வியாழக்கிழமையும் 4 பேரும் சேர்ந்து தான் மதிய ஆரத்திக்கு போவாங்களாம் பக்கத்தில் இருக்கிற பாபா கோயிலுக்கு. போய் அற்புதமாக உட்காந்து அந்த ஆரத்தியை ஃபுல்லாக தரிசனம் பண்ணிட்டு தான் வருவோம். நாங்கள் பாபான்னா எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், எங்களுக்கு அவ்வளோ உயிர். எங்களுக்கு இந்த வியாழக்கிழமை என் தோழி வர முடியாதுன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணா. என்னன்னு கேட்டேன். எனக்கு பல்லு வலி, கொஞ்சம் மூஞ்சி வீங்கின மாதிரி இருக்குது, எனக்கு வலி ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் என்னால் வர முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டா. இது புதன்கிழமை நடந்தது. புதன்கிழமை அந்த தோழிக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு. ஏன்னா அடுத்த நாளைக்கு பாபாவின் தரிசனம் பார்க்க முடியாது இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. தலையெல்லாம் வலிக்குது. படுத்துட்டாங்க. இரவு தூங்கிட்டு இருக்கும்போது கனவில் ஒரு பெரியவர் வருகிறார். ஒயிட் நைட் போட்டு ஒரு பெரியவர் வந்து, நாளைக்கு நீ என் கோயிலுக்கு வருவ, உனக்கு உதி கிடைக்கும், அதை நெத்தியில் வச்சுக்கோ, உனக்கு எல்லாம் சரியாயிடும் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா போயிட்டார். இப்போது ஆரத்தி பாடல் கேட்கிறது கனவுலேயே. சகோதரிக்கு என்னென்னா, நம்ம வீட்டில் தான் இருக்கோம், இப்போ ஆரத்தி பாட்டு எப்படி கேட்கும், நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் இருக்குது ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் வராங்க. இவங்க வீட்டிலேருந்து ஒரு 3 வீடு தள்ளி ஒரு வீடு பாபா கோயில் மாதிரி இருக்குது. இது என்னடா பாபா கோயில் மாதிரி இருக்குது, புதுசாக இருக்குது, நம்ம வீட்டுக்கிட்ட பாபா கோயிலே கிடையாது. தோழி நடந்து போகிறாங்க. போய் பார்த்தாங்க ஆரத்தி நடந்துக்கிட்டு இருக்காது. கையெடுத்து வணங்கி அற்புதமாக ஆரத்தியை தரிசனம் செய்கிறார்கள். திருப்பி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ கனவு கலைஞ்சி போச்சு. சகோதரிக்கு ஒன்றுமே புரியல. என்னது நம்ம வீட்டுக்கிட்ட பாபா கோயில் இருக்குங்கிற மாதிரி ஒரு கனவு வருது. கனவில் ஒரு பெரியவர் வந்து உதி கிடைக்கும், நீ அதை வச்சுக்கோ, உனக்கு எல்லாம் சரியாகும்னு சொல்கிறாரு. சரி, பாபாவோட ஆசீர்வாதம் இருக்குது. இது வியாழக்கிழமை வந்தாச்சு. சகோதரிக்கு வீட்டில் இருப்பே கொள்ளலை. மதிய ஆரத்தி கோயிலில் தான் இருப்பாங்க. அன்று போக முடியவில்லை. பயங்கர வலி சகோதரிக்கு. சாயங்காலம் வலி கொஞ்சம் நல்லா குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. வெளியில் வந்து காத்தாட உட்காருவோன்னு உட்காந்தாங்க. இவங்க சொன்னாங்களே அந்த 3வது வீடு, அந்த வீட்டிலிருந்து ஒரு கார் வெளியே வருகிறது. வந்து கரெக்டாக இவங்க வீட்டு வாசலில் நிற்கிது. சகோதரி தோழியினோட பேரை சொல்லி கூப்பிட்டு, வரீங்களா, இந்த வார்த்தை தான் கேட்டிருக்காங்க. வரீங்களான்னு எங்கே அப்படின்ட்டு இருக்காங்க. நாங்கள் பாபா கோயில் போகிறோம், மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போகிறோம், வரீங்களா நீங்கள், ஆரத்திக்கு போகிறோம், நைட்டு ஆரத்திக்கு போகிறோம் அப்படின்னாங்க. சகோதரி ஒன்றுமே யோசிக்கல. ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போனாங்க. ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து கதவை மூடிட்டு நேராக காரில் ஏறி உட்காந்துட்டாங்க. ஜம்முன மயிலாப்பூர் கோயிலுக்கு போனேன்னா அற்புதமான தரிசனம், ஆரத்தி தரிசனம் ஃபுல்லாக பார்த்தேன்னா, பார்த்துட்டு நான் வெளியில் வர 3 உதி பேக்கெட் கீழே விழுந்து கிடக்குன்னா, யாரோ கை வாங்கி தவறி போட்டுட்டாங்க. அந்த 3 உதியும் எடுத்தேன். அப்போ தான் அந்த பெரியவர் கனவில் வந்து சொன்னது எனக்கு நினைவிற்கு வந்தது. உதி கிடைக்கும் உனக்கு கோயிலில், நெத்தியில் வச்சுக்கோ, எல்லாம் சரியாகும்னார்லன்னா, நான் உடனே பிரித்து நெத்தியில் வச்சுக்கிட்டேன். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். எனக்கு இப்போ வலி பரிபூர்ணமாக குணமாயிடுச்சுன்னா, இனிமேல் வியாழக்கிழமை போய் பாபாவை தரிசனம் செய்வோம். நான் என் தோழிகள்லாம் போய் தான் நாங்கள் தரிசனம் செய்வோம். அதாவது மனதார கேட்டோம் இல்லையா, ஒரு நியாயமான ஆசை. பாபா நான் ஆரத்தி பார்க்கணும், அதானே நியாயமான ஆசை இல்லையா? அதை எப்படி நிறைவேற்றி வைத்தார் பாருங்க இல்லையா? நீ மதிய ஆரத்தி போக முடியல, சாயங்காலத்துக்குள்ளே கொஞ்சம் க்யூர் ஆகிருக்கு, ஜம்முன்னு உன்னை கூப்பிட்டு போயிட்டார் ஆரத்திக்கு இல்லையா? அந்த தோழியை கூட்டிகிட்டு போய் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணிட்டார் இல்லையா? சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் நாங்கள் அந்த சகோதரி. நம்ம எல்லாருமே சாய்நாதருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று வியாழக்கிழமை நம்ம ஞானசாய் பாபாவோட துனி பூஜையின் தரிசனம் நமக்கு கிடைக்க இருக்கிறது. வாரம் நமக்கு துனி பூஜையின் தரிசனத்தை தந்து கொண்டிருக்கும் ஞானசாய் பாபாவிற்கு மிகப்பெரிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதுவும் இந்த தேங்க்ஸ் கிவிங் டேயில் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நன்றியை சாய்நாதருக்கு சொல்லிவிட்டு துனி பூஜையின் தரிசனத்தை எடுத்துக்கொண்டு ஒரு அற்புதமான அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி சசிகலாவின் அற்புதம். விசாவுக்காக காத்திருந்தார்கள். சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க அந்த பிரமாதமான துனி பூஜையை தரிசனம் செய்வோம். समस्त दुरित जयद्वाराः श्री परमेश्वराग्नेदाः परमेश्वर प्रीत्यर्थं गोपुरं टीवी सर्वसाई भक्त महाजनानां सर्वेषां सखकुटुम्बानां क्षेम धैर्य विद्य विजय आयुरारोग्य
ऐश्वर्याणाम् अभिवर्त्यर्थमरोग दिनकात्रिकार्थं धन धान्य सक्षन्दान सकल सौभाग्यकार्थं देकारोग्यता मनसंतोष ज्ञानसायिनाथ परिपूर्ण अनुग्रह प्रसादाद कर्म पितृ शाप पाप निवर्ति प्राप्त्यर्थं व्याधि निवर्ति प्राप्त्यर्थं कर्म व्याधि निवर्ति प्राप्त्यर्थं मन संकट मन क्लेश निवर्ति प्राप्त्यर्थं मन संतोषकर प्राप्त्यर्थं व्यापार उद्योग तोळिल द्वारे अनेक कोटि लाभकर प्राप्त्यर्थं सकल दोष निवारण प्राप्त्यर्थं कार्य जयकर प्राप्त्यर्थं ज्ञान साईनाथ गुरुवे नमो नमः बाधारविन्ददो तदाना मध्ये गिरीष्यमः सच्चिदानन्दाय नमः ओम अखिल जीववत्सलाय नमः ओम अखिल वस्तुविस्ताराय नमः ओम अक्बारान्यभिवन्दिताय नमः ओम अखिल सेदानमिट्टाय नमः ओम अखिल वेदसप्रियाय नमः ओम अखिलाण्ड स्वरूपी बिण्डे बिण्डे बिण्डिताय नमः ओम अग्रण्याय नमः ओम अकर्यभूमने नमः ओम अगणित गुणाय नमः ओम असौग सन्निवर्तने नमः ओम अचिन्त भयिने नमः ओम असलाय नमः ओम अच्युताय नमः ओम अजाद्रवे नमः ओम अज्ञानविराधानां समाधाय नमः ओम अजन्मसिद्धिनाशकाय नमः ओम अनीमादि विभूषिताय नमः ओम अग्युण्यद दुनी ज्वालां आक्वैव निवर्तकाय नमः ओम दुर्गणमगा शारदात् भक्तश्रेष्ठे नमः ओम अधिदेवदवताय नमः ओम अधिनम्रस्वाभगाय नमः ओम अन्नदान सदा निष्ठाय नमः ओम अतिदिभुटे दमगे नमः ओम अदृश्य लोक संचारिण्ये नमः ओम अदृष्टे नमः ओम अद्वैतानंद संज्ञानाद नमः ओम उदानंद सक्तदे नमः ओम अधिष्ठानाय नमः ओम अगर्वीरद्रज्ये नमः ओम अधियज्ञाय नमः ओम अधिभूताय नमः ओम अधिदेवताय नमः ओम अतक्षकाय नमः ओम अनंताय नमः ओम अनंतनाम्ने नमः ओम अनंत गुणभूषणाय नमः ओम अनंताजाज्य विद्याय नमः ओम अनल्गादिमानिदाय नमः ओम अनवरद समाधिस्तादाय नमः ओम अनाथ बलिरक्षकाय नमः ओम अनन्य प्रेम समृद्ध गुरुबाल विलानत्रे नमः गुरुडिजितजे नमः ओम अनामय भयप्रदाय नमः ओम अनादिमत् परब्रह्मणे नमः ओम अनागत दिवाकराय नमः ओम अनिमेषदयित प्रजाय नमः ओम अनुग्रहमूर्तदे नमः ओम अनुवर्तित वेंकुशाय नमः ओम अनेक दिव्यमूर्तदे नमः ओम अनेक बुद्धदर्शनाय नमः ओम अनेक जन्मं भावं स्मृति मात्रेण हाराय नमः ओम अनेक जन्म वृद्धान्तं सविस्ताराय नमः अनेक जन्म संप्राप्त कर्मबन्ध विदारणाय नमः ओम अनेक जन्म संसिद्धि शक्ति ज्ञान दुर्पदे नमः ओम अंतर्बहि सर्वात्र व्याप्ताखिल धराधराय नमः ओम अंतर्हृदय आकाशाय नमः ओम अंधकाले विरक्षकाय नमः अंतर्यामिने नमः अंतरात्मने नमः कर्मस्वंद्रे नमः कर्म कर्म विचारणाय नमः कर्म बीजं श्याम कर्त्रे नमः कर्म निर्मूलशामाय नमः कर्म व्याधि विभोगिने नमः ओम कर्म बंध विनाशकाय नमः कमलीवकारिणे नमः प्रत्यक्ष देवताय नमः ओम कलियुगवरदाय नमः ओम कलियुग भोजने नमः ओम कल्याणनंदनाम्ने नमः ओम कल्याण गुणभूषणाय नमः ओम कष्टनाशकर औषधाय नमः ओम वेंकटेश रमणाय नमः ओम अद्भुतानंदजलियाय नमः ओम प्रपन्नात्रिकराय नमः ओम संसार सर्वदुःखपट्टेकराय नमः ओम सर्वतोमुखा सर्वान्तर्वभिसिदाय नमः ओम सर्वमंगलहराय नमः ओम सर्वाभीष्टफलप्रदाय नमः ओम समरथ सन्मार्ग स्थापनाय नमः ओम समर्थ सच्चिदानंद सद्गुरु साईनाथ गुरुवे नमो नमः ओम त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनं उर्वारुकविवन्दनां मृत्योर्मुक्षीयममृतात् धनं धान्यं सम्पत्प्रलाभं सततं स्तरं दीर्घमायुः दीर्घायुष्यमस्तु राजाय श्रीगदागिनेः ममावदम्बैः श्रवणाय गुरुमहे समेहामां कामहामादनक्यं कामेश्वरूपै श्रवणो ददातु कुबेराजवै श्रवणाद महाराजाय नमः शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् அனைவருக்கும் ஞானசாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். भगवान विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरांतकाय त्रिकालाग्निकालाय कालाग्नि रुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदा शिवाय श्री
सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानन्द स्वरूप साईनाथ गुरुवे नमो नमः पंचमुख कर्पूर नीरांजन दीपं दर्शयामि ओम श्री अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय अनेवरुक्कुम ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் வருகிறது அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம். இந்த அற்புதமான துனி பூஜைக்காக ஞான சாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, துனி பூஜையை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். இந்த அற்புதம் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி சசிகலா அவர்களுக்கு சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க சகோதரி. ஆனால் ஒரு மிகப்பெரிய அற்புதம்னா, நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயத்தை சாய்நாதர் நிறைவேற்றி கொடுத்தார். நாங்கள் எதிர்பார்க்காத தருணத்தில் அற்புதமாக நிகழ்த்தி கொடுத்தார். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரியும் கணவரும் இந்தியா வரணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் இந்தியா வந்து ரொம்ப வருஷமாச்சு, தாய் தந்தையரை பார்த்து ரொம்ப வருஷமாச்சு. பாபா கிட்ட தான் முதல்ல கோரிக்கை வச்சேன், பாபா நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன் விசாவுக்கு, நீங்கள் கூட இருந்து அதை ஈஸியாக முடிச்சு கொடுக்கணும். அவங்க எங்களை எந்த கொஸ்டினும் கேட்கக்கூடாது, பெருசாக கொஸ்டின்லாம் கேட்டு எங்களை கிரிட்டிக்கலில் மாட்டி விடக்கூடாது. நீங்கள் அற்புதமாக உடனிருந்து அந்த விசாவை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நாங்கள் இந்தியா போயிட்டு சேஃபாக நாங்கள் மீண்டும் யூஎஸ் வரணும். நாங்கள் அது வரைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும். இந்த கோரிக்கையை வைத்துவிட்டு சகோதரி செய்த அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா நான் கோபுரம் டிவியில் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் நிறைய சகோதரிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அதை செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு ஒரு பேப்பர் பேனா எடுத்து, பாபா எங்களுக்கு விசா பெற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு எழுதிட்டு, எங்களை மீண்டும் சேஃபாக யூஎஸ் கொண்டு வந்து விட்டதற்கு நன்றி அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு அதை மடித்து பாபாவின் விக்கிரகத்தின் பாதத்தில் கொண்டு போய் வச்சுட்டேன்னா, பாபா நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இப்போ அதை செஞ்சுருக்கேன். நீங்கள் நிச்சயமாக வாங்கி கொடுப்பீர்கள் என்பது சத்தியமான உண்மை. நான் காத்திருப்பேன், நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு பாபாட்ட சொல்லிட்டு தினம் தினம் பாபாட்ட இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருப்பேன். நான் தினமும் இதற்காக சாய்நாத ஸ்தவனமஞ்சரி படிப்பேன். 18 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுதுவேன். இதெல்லாம் டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இது ரைட் டைம் இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணதே தப்பு, நீங்கள் இப்போ அப்ளை பண்ணால் கிடைக்காது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், எங்கள் அப்பா இருக்கார், எனக்கு வாங்கி கொடுப்பார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் தினமும் மெயில் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. தினம் தினம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் எந்த மெசேஜுமே இருக்காது. அன்று நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு நாள் காலையில் மெயில் ஓப்பன் பண்ணுறேன், எங்களுக்கு இன்டர்வியூ டேட் வந்திருக்கு. யூஸ்வலாக 2 விஷயங்களுக்கு நாங்கள் போய் அட்டன் பண்ணணும் விசாவுக்கு. ஒன்று பயோமெட்ரிக்கு போய் அட்டன் பண்ணணும், இன்னொன்று டைரக்ட் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணணும். இது கிடைச்சா அது கிடைக்காது, அது கிடைச்சா இது கிடைக்காது, அந்த மாதிரி தான் டிலே ஆகும். ஆனால் எங்களுக்கு சாய்நாதர் புரிந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், 2 இன்டர்வியூ டேட்டோடு தான் எங்களுக்கு லெட்டரே கொடுத்துருந்தாங்க விசா இதுலேருந்து. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த மெயில் ஓப்பன் பண்ண டேட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்றைக்குன்னு கேட்டிங்கன்னா 27ஆம் தேதி அன்றைக்கி, 27, அதுவும் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்தது. அந்த பயோமெட்ரிக் டெஸ்ட்டு வந்து தேர்ஸ்டேலையும் இன்டர்வியூ டியூஸ்டேலையும் இருந்தது. எனக்கு அதுவும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. முருகனின் செவ்வாய்க்கிழமையிலும் பாபாவின் வியாழக்கிழமையிலும் எங்களுக்கு அந்த இன்டர்வியூ வச்சுருந்தாங்க. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு அன்றைக்கி அந்த நாளும் வந்தது. நாங்கள் குடும்பத்தோடு கிளம்பணும், போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு கிளம்பணும். நான் பாபாக்கிட்ட வேண்டிக்கிட்டே போயிட்டுருக்கேன், பாபா எனக்கு நீங்கள் கூட வரணும், எனக்கு எந்த கொஸ்டினும் கிரிட்டிக்கலாக கேட்கக்கூடாது, நீங்கள் கூட இருந்து இந்த விசாவை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்தவனமஞ்சரி கையில் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா, சீக்கிரமே போயிட்டேன். ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே போனதுனால க்யூவில் நிற்க வேண்டியதாகிடுச்சு. க்யூவில் நின்றுட்டு இருக்கும்போது சாய்நாத ஸ்தவனமஞ்சரி ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்கேன். பாபா நீங்கள் எனக்கு பெற்றுக் கொடுங்கள்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். கிட்ட போனேன், எங்களை ஒரு கொஸ்டின் கூட கேட்கலன்னா, ஒன்றுமே கேட்கல. ஸ்டாம்ப் பண்ணாங்க, கையில் கொடுத்துட்டாங்க. நான் கண்களில் கண்ணீரோடு சாய்நாதருக்கு நன்றி சொன்னேன். இது சாத்தியமே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் கொடுக்கவே மாட்டாங்க, உங்களுக்கு உண்மையிலே அதிர்ஷ்டம்தான் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டதாக எல்லாரும் சொன்னார்கள். அதற்கு காரணம் வேறு யாருமே இல்லைண்ணா, நம்ம சாயப்பா தானா. நான் அப்பான்னு தான் சொல்லுவேன் சாய்நாதரை. அதன் பிறகு நாங்கள் சேஃபாக இந்தியா வந்துட்டு, நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஞான சாய் பாபாவை தரிசனம் செய்து என் கையாலே துனி பூஜை செஞ்சுட்டு
அதன் பிறகு நாங்கள் சேஃபாக இப்போது அமெரிக்காவும் வந்துட்டோன்னா நான் வந்த பிறகு தான் இந்த அற்புதத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் நான். இந்த அற்புதமான விஷயத்தை நடத்தி கொடுத்ததற்காக சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன்னு சொல்லிட்டு சகோதரி சொல்கிறாங்க. இப்போ இந்த வழிமுறையை சாய்நாதர் எதற்காக காட்டி கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எங்கிட்ட நிறைய சகோதரிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விசா அப்ளை பண்ணியிருக்கோம், கிடைக்கலங்கிறீங்க. சாய்நாத ஸ்தவனமஞ்சரியும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிய வைப்பதற்காக தான் சாய்நாதர் இந்த அற்புதத்தை இன்றைக்கி சொல்ல வைத்திருக்கிறார். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி 4 அற்புதங்கள் கொடுத்தார் சாய்நாதர், அமர்க்களப்படுத்திட்டார் இல்லையா? பிரமாதமான 4 அற்புதங்கள், அதுவும் இந்த அற்புதமான நாளில் தேங்க்ஸ் கிவிங் டேயில் இந்த 4 அற்புதங்களையும் கேட்க வைத்து நாம் எல்லோரும் சாய்நாதருக்கு நன்றி கடன் பட்டவர்கள் என்பதை நமக்கு புரிய வைத்திருக்கிறார் சாய்நாதர். இன்றைக்கி என்ன அற்புதம் பண்ணார்ல, அமர்க்களமான அற்புதங்கள். சகோதரி கீதா அவர்களுக்கு என்ன அற்புதங்க, கனவிலாவது வரமாட்டீங்களா பாபான்னா, வாமா நீ ஷீரடிக்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறார். அடுத்து சகோதரி தீபா அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதங்க, பிரமாதமான ஆசீர்வாதம். பாபா நான் குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும், நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ அமர்க்களப்படுத்துகிறார். அடுத்த சகோதரிக்கு வீடும் வாங்கி கொடுப்பார், அந்த ஆசீர்வாதம் சகோதரிக்கு கிடைக்கும். அடுத்து அந்த லக்ஷ்மி சகோதரியின் தோழிக்கு உடல்நிலை சரியில்லை, ஆரத்தி பார்க்க முடியலன்னு வருத்தப்படுறாங்க. சாயங்காலம் காரில் கூட்டிகிட்டு போய் ஆரத்தி காட்டுறாரு, அங்கே உதவியும் கொடுக்குறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? அடுத்து சசிகலா சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அழகாக அற்புதமாக விசா வாங்கி கொடுத்து இந்தியா வர வச்சு மீண்டும் சேஃபாக அமெரிக்காவில் கொண்டு போய் விட்டார். இது சாய்நாதரை நம்பினால் இதெல்லாம் நடக்கும். அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்லுகின்ற விஷயம், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளும்போது நமக்கு அற்புத மழை பொழிந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையோடு பாபாவின் பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள். 2 விஷயம் தானே பாபா சொல்கிறார், நம்பிக்கை, பொறுமை. இது 2 இருந்ததுன்னா நம்ம பாபாவோட செல்லப்பிள்ளை ஆகிடுவோம் நம்ம எல்லாருமே. அதனால் இந்த அற்புதமான நாளில் பாபாவுக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த எபிசோடில் நம்ம பிரமாதமான அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். 3 சகோதரிகளுக்கு பாபா நிகழ்த்திய பிரமாதமான அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இன்றைக்கி எந்த கோரிக்கையும் வைக்க போகிறதில்ல, ஸ்லோகம் சொல்லும்போது எந்த கோரிக்கையும் வைக்க போகிறதில்ல. இன்றைக்கி ஸ்லோகம் சொல்கிறதே பாபாவுக்கு நன்றி சொல்வதற்காகத்தான். நான் ஸ்லோகம் சொல்ல போகிறேன், எல்லோரும் பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.